ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி சிஎஸ்எஸ் கார்ப், ரெண்டாவது வந்து வேல்யூ இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் கார்ப் ஆஃப் கேம்பஸ் டைப் வேல்யூ ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். சிஎஸ்எஸ் கார்ப் லிமிடெட் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ பிடெக் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் அப்படின்றது வேரியஸ் வேகன்ட் அப்படின்றது இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 1 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கவங்களும் அப்ளை பண்ணுங்கள். 1 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு நெட்வொர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாசிச்சு காட்டலாம். ஹை குவாலிட்டி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு த நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி மேனேஜர் NSM அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி அனலைட்டிக்ஸ் JSA அண்ட் JUNOS ஸ்பேஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் அண்ட் ரீப்ரொடியூஸ் கஸ்டமர் ரிலேட்டட் நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிசால்வ் த நெட்வொர்க் இஷ்யூ பை ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் டயக்னாசிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் இருக்க இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிப்பீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. Be a customer advocate for documentation, timely resolution of issues for problem reproduction, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு வந்து நெட்வொர்க்கிங்கில் பேசிக்காக ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் வந்து L2லேருந்து L7 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் L1லேருந்து L12 L13 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் லெவல்லேருந்து உங்களுக்கு சீனியாரிட்டி லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய L அப்படின்னு சொல்லிட்டு லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் L2லேருந்து L7 வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ஹவ் சவுண்ட் நாலேஜ் ஆஃப் லினக்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டம் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லினக்ஸ் சாஃப்ட்வேர் லினக்ஸ் OSல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொவைடிங் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர்லேயே இருக்கட்டும் இல்லை சாஃப்ட்வேர்லேயே இருக்கட்டும் பேசிக்காக நெட்வொர்க்கிங் L2 L1 L2 L3 L3 L4 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்காக உங்களுக்கு ஹார்ட்வேர் பற்றியும் சாஃப்ட்வேர் பற்றியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரபிள் ஷூட் பண்ணி அதுக்கு வந்து ரூட் காஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் LAN WAN பற்றி தெரியணும், TCP/IP ப்ரோட்டோக்கால் பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா FC APS SNMP அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் சச் CLI NMS நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸஸ் XML அண்ட் XSLT இஸ் டிசைரபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் வரக்கூடிய கான்செப்ட் தான். அது எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங்கை டீட்டெயில்டாக படித்தவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. QRadar RSA அதுக்கப்புறம் லாக் ஈவெண்ட் மேனேஜர் MCAFE என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேல்யூ அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சியை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கார்ப்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க அப்ளிகேஷன் வெப்சைட். இதில் தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஸோ சிஎஸ்எஸ் கார்ப் அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு. ஸோ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ரோல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சொல்லாத இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ நம்ம வந்து சொல்லலாம். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இது வந்து நெட்வொர்க் சர்வீசஸ் இந்த ஜாப் கேட்டகரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நெட்வொர்க்கில் தான் நீங்கள் பேசிக்காக சிஎஸ்எஸ் கார்ப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த டெவலப்பர் ஆப்ஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் நெட்வொர்க்கில் தான் பேசிக்காக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜாப் லெவல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷர், என்ட்ரி லெவல், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதில் வந்து நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம்ஸில் தான் மேட்ரே இருக்குது. ரெஸ்யூம்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு கரெக்டான ரெஸ்யூம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெடி பண்ணுறதுனால இந்த எந்த ஒரு கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணுறதுனால ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க ரெஸ்யூம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது. யாரெல்லாம் கீவேர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப ஹை லெவலாக ஒரு ரெஸ்யூம்ஸை ரெடி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் ஏதாவது ஒரு நெட் சென்டரில் போயிட்டு ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். ரெஸ்யூம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமல் காஸ்ட் ஆகும். உங்களால் ரெடி பண்ண முடியல, கீவேர்ட்ஸ் வச்சு ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மணி கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. எங்கேயாவது போயிட்டு, அதாவது நெட் சென்டர், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நெட் சென்டர் இருக்கும். நெட் சென்டர் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணுறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. கேட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. கரெக்டாக வந்து ரெடி பண்ணால் தான் அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துருப்போம். சிஎஸ்எஸ் கார்ப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம வேல்யூ அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சியை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வேல்யூ ரிக்வயர்மெண்ட் 2021 ரெண்டாவது கம்பெனியாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிப்ளமா, பிஇ, பிடெக் அதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமா, பிஇ, பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது சென்னையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 2 கம்பெனியுமே சென்னை தான். அப்ளை பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் வேல்யூ ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேசிக்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிசைன் ஜாப். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பேசிக்காக நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. எதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட் டிசைனிங் பண்ண போகிறீங்க. 3D and 2Dயில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுற ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேடில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கேன், கேட் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஃபைன் கேட் மாடல்ஸ் 3D and 2D ரிலேட்டிங் design specification or CAD elements given by PTM RD design leaders design engineers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு, பிளாஸ்டிக்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. கிளாஷ் அண்ட் கிளியரன்ஸ் வித் அதர் காம்போனன்ட்ஸ் ஆர் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3D டிசைனை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2D drawings, consistent regarding drawing rules, layouts, functional tolerances அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2D and 3D definitions of his are own components, part of components in terms of the good application of branch CAD methodology, rules, CAD models, CAD quality tools, checklist, ஆட்டோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கேட் பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணுமோ ஸோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஸ்மால் டெக்னிக்கல் டெஃபினிஷன்ஸ், கிளிப், லொக்கேட்டிங் ஆர் லோக்கல் ஏரியா டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிள் ஆஃப் லீட் டைம், காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி அண்ட் டைம் ஃபாலோ அப் பை ரெஸ்பெக்டிங் ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன்ஸ் டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் டிசைன் ஜாபாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு டெட்லைன் அப்படின்றது இருக்கும். அந்த டெட்லைனை நீங்கள் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஜாப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுலேயும் அதே தான். இங்கே வந்து கேட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். கேட்ல வந்து கீ ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயே எல்லாமே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். எக்ஸ்டீரியர் லைட்டிங், ஹெட் லேம்ப், ரியர் லேம்ப் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மோல்ட் டூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ராடக்ட் டிசைன், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், கேட்டியா, V5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. CAS அப்படின்றத சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் எய்டட் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்னு நினைக்கிறேன். ஸோ CAS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி, குட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டைலிங், ஸ்கெட்சிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிவ், சர்ஃபேஸ் கன்சீலிங், ஏரோடைனமிக்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் அண்ட் டூலிங். ஸோ பேசிக்காக கேடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், மோல்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஸ்கெட்ச் பண்ணுறதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ்ன்றது இல்லை, ப்ரொஃபஷன் நாலேஜ் இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் இந்த 2 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். CSS கார்ப் அண்ட் வேல்யூ அப்படின்ற கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தன் திஸ் JP சைனிங் ஆஃப்.